السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. آمنا بالله. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما أطيبك من بلد وأحبك إلي ولولا أن قومي أخرجوني منك ما سكنت غيرك، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டும் இல்லாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல கோடி ஜீவராசிகளை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக மனிதனத்தை படைத்து அந்த மனித இனத்திலும் சிறந்த இனமாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக நம்மையாக்கி நமக்கு மாபெரும் பாக்கியம் செய்திருக்கிறார் இறைவன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாளைய தினம் இந்திய திருநாட்டின் சுதந்திர தினம். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க அந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையில் பெரும்பாலான மனிதர்கள் சுதந்திர தினத்தை ஒரு விடுமுறை தினமாக எண்ணுகிறார்களே தவிர அதற்கு மேல் அதில் ஒன்றும் யோசிப்பது கிடையாது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் வெறும் விடுமுறை நாளாக அல்லது அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு நாட்டு பற்றுள்ள நல்ல ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற நாளாக அல்லது அன்றைய தினத்தில் ஏதாவது எங்காவது கொடியேற்றி இனிப்பு சாப்பிடுகின்ற ஒரு நாளாக யோசிக்கின்றே தவிர அந்த சுதந்திர தின அந்த நாளுக்கு பின்னால் உள்ள வரலாறுகளை யோசித்து பார்ப்பது கிடையாது. அதற்கு பின்னால் உள்ள வரலாறுகளை யோசித்து பார்ப்பது கிடையாது. அதற்கு பின்னால் எவ்வளவு தியாகங்கள் இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்பது கிடையாது. அதற்கு பின்னால் எவ்வளவு நபர்கள் உயிர் துறந்திருக்கிறார்கள், அதற்கு பின்னால் எவ்வளவு நபர்கள் தங்களுடைய சொத்துகளையும் சுகங்களையும் குழந்தைகளையும் இழந்திருக்கிறார்கள் என்று யோசிப்பது கிடையாது. நான் ஏன் முஸ்லிம் சமூகம் அதை எண்ணுவது கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பெரும்பாலும் பார்க்கிறோம், பெரும்பாலும் சுதந்திர தினத்துடைய அன்னைக்கு கொடியேற்றுகின்ற விஷயத்தில் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவது கிடையாது. மற்றவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், மற்ற மருத்துவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், இஸ்லாமியர்கள் கொடியேற்றுகின்ற விஷயத்தில் கூட இன்னைக்கு அதிகமா காட்டுவது கிடையாது. இந்த RSS இஸ்லாமியர்களுக்கும் சுதந்திரத்திற்கும் இந்திய விடுதலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு அப்பாற்பட்டவர்கள், இந்தியர்கள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள் என்று பேசப்பட்டதற்கு பின்னால் சில இடங்களில், சில பள்ளிவாசல்களில், சில மதரசாக்களில் சில இஸ்லாமியர்கள் கூடி கொடியேற்றுகின்ற விஷயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் அது இன்னும் நிறைய பெருக வேண்டும். காரணம்,
இந்த சுதந்திரம் இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கியதற்கு பின்னால் பெரும் பங்கு வகித்தவர்கள் யாருன்னா இஸ்லாமியர்கள். இஸ்லாமிய சமூகம் அதை ஏன் யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் பெரும் தியாகங்களும் பெரும் உயிரிழப்புகளும் செய்தவர்கள் யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள். உதாரணத்திற்கு நாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்தியா கேட் இருக்கு. இந்தியா கேட் இருக்குது. அந்த இந்திய கேட்டில் சுதந்திரத்தில் உயிர் நீத்தவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 95,300 பேர் எழுதப்பட்டிருக்காங்க. 95,300 பேர்கள் சுதந்திரத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் பெயர். அதில் இஸ்லாமிய பேர் எழுதப்பட்டிருக்குன்னா 61,395 இஸ்லாமிய பேர் இருக்கு. எவ்வளோ? 95,300 பேர்ல 61,395 பேர். அதற்கு மற்றவங்க பேர் எவ்வளவு இருக்குன்னா மிஞ்சி பிடிச்சிருப்பா ஒரு 30,000 பேர் இருக்கு. அப்ப இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு மற்றவர்களை விட மிக அதிகமாக இந்த இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனா நாம் அதை யோசிப்பது கிடையாது, அதை சார்ந்து பேசுவது கிடையாது, அதை நம்முடைய சிந்தனை கொண்டு வருவதும் கிடையாது. குஷ்வந்த் சிங் என்கின்ற ஒரு எழுத்தாளர், குஷ்வந்த் சிங் சொல்ல எழுத்தாளர், அவர் எழுதுவாரு இந்தியாவில் தேசிய அளவில் இஸ்லாமிய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அதை விட அவர்கள் அதிகமாக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவருடைய விகிதாச்சாரம் என்னவோ அதை விட அதிகமாக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் அவருடைய நிலங்களையும் வளங்களையும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்திருக்கார்கள் எழுதுவார் குஷ்வந்த் சிங். அவர் இந்துக்கள் தான். இஸ்லாமிய சுதந்திர வரலாற்று இந்த எழுதுவார், இஸ்லாமியர்கள் ஆட்சிய தியாகத்தை போன்று இஸ்லாமியர்கள் தன்னுடைய செல்வங்களையும் தன்னுடைய வளங்களையும் சுதந்திர போராட்டத்திற்காக செலவழித்ததை போன்று வேறு யாரும் செலவழித்ததே இல்லை என்று எழுதுவார். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி, இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய நிலங்களையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்திற்கு பின்னால் தான் இன்று நாம் சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமூகம் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறது என்பதை யோசிக்காமல், அது சார்ந்த அறிவு இல்லாமல் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க? அதே மாதிரி இன்னொரு வரலாற்று ஆய்வாளர் தாம்சன் அப்படின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர் சுதந்திர போரை பற்றி எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுவார், நான் டெல்லியில இருந்தேன், வரலாற்று ஆய்வாளர், நான் டெல்லியில ஒரு கூடாரத்துல இருந்தேன். திடீரென்று ஒரு கருதுகிற வாடை வந்தது, பிணத்தை எரிக்கிற வாடை வந்தது. நான் கூடாரத்துக்கு பின்னாடி வெளியே போய் பார்த்தேன். அங்கே ஒரு குடி நிறைய நெருப்பை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்திற்கு பக்கத்துல 40 மார்க் அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க் அறிஞர்கள் 40 பேரை நிர்வாணமாக நிற்க வைத்து உள்ளே தள்ளுகிறார்கள். 40 பேரை உள்ளே தள்ளி அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் இன்னும் 40 பேரை கொண்டு வர்றாங்க. அவர்களை நிர்வாணமாக்குகிறார்கள், அவர்களை உள்ளே தள்ளுகிறார்கள். அடுத்த 40 பேர் கொண்டு வர்றாங்க, நிர்வாணமாக்குறாங்க, உள்ளே தள்ளுகிறார்கள். எல்லோரும் இஸ்லாமிய மார்க் அறிஞர்கள். கொண்டு வந்து நிப்பாட்டுகிற ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள், நீ எங்களுக்கு எதிராக புரட்சி செய்யாமல் இரு, உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம். ஆங்கிலம் கேட்ட ஒரே விஷயம் இதுதான், எங்களுக்கு எதிராக பேசாமல் இரு, எங்களுக்கு எதிராக புரட்சி செய்யாமல் இரு, உன்னை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த உலமாக்களில் ஒருவர் கூட சரி என்று சொல்லவில்லை. இப்படி வரிசையாக கொண்டு வந்து ஒவ்வொரு 40 நபர்களாக உள்ளே தள்ளி உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர் தாம்சன் எழுதுவார். அப்ப இந்த இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், எல்லா மதத்தவர்களை விட யாரை எடுத்து பார்த்தாலும் எல்லா மதத்தை விட இஸ்லாமியர்கள் தன்னுடைய பங்கு இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி நிறைய பங்காற்றி இருக்கிறார்கள். அவ்வளவு பேருடைய உயிரிழப்புக்கு பின்னால், அவ்வளவு பேருடைய பொருளாதார இழப்புக்கு பின்னால், அவ்வளவு பேருடைய நில வளங்களின் இழப்பிற்கு பின்னால் இந்த சுதந்திரம் நம்முடைய கையில் வந்திருக்கிறது. நாம் நினைத்ததை நாம் செய்ய முடிகிறது. சுதந்திரம்னா என்ன?
இன்னொருவனுக்கு அடிமையாக இல்லாமல் நாம் நினைத்ததை நாம் செய்ய முடிகிறது. ஒருவேளை ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தால் அவன் வீட்டில் வேலை பார்ப்பதற்கு மட்டுமே நாம், அவருடைய வீட்டு வேலைகளை பார்ப்பதற்கு மட்டுமே நாம் சுயமாக சம்பாதிக்க முடியாது, நாம் சுயமாக படிக்க முடியாது, நாம் சுயமாக நம்முடைய வீட்டை சுயமாக பார்க்க முடியாது. அவன் என்ன வேலை சொல்லானோ அதைத்தான் நாம் செய்யணும். அதுதான் அடிமைகளுடைய வேலை. ஏன் இஸ்லாமியர்கள் மட்டும் இவ்வளவு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள்? இந்த அளவுக்கு தன்னுடைய சக்திக்கு மீறி அவனுக்கு ஒத்து போகவே இல்லை கடைசி வரை. ஏன் அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை அது. நாம் ஒருவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமானால் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் மட்டுமே எஜமானியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று என்னுடைய மார்க்கம் எனக்கு அடிப்படையாக போதிக்கிறது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கிற அடிப்படை வாதம். என்னுடைய எஜமான், நான் தலைவணிவதற்கு தகுதியானவன், நான் வழங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே, அவன் அல்லாத யாருக்கும் தலைவணங்க கூடாது என்று மார்க்கம் போதிக்கிறது. எனவே நான் ஆங்கிலேயருக்கு தலை வணங்க மாட்டேன் என்ற ஒரே குறிக்கோளோடு இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய நிலவரங்கள் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தைகள் குட்டிகள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நான் ஒருபோதும் ஆங்கிலேயரை ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். காரணம் இஸ்லாமியத்தின் அடிப்படை. இன்னொன்று, என்னுடைய மார்க்கம் எனக்கு போதிக்கிறது, நான் பிறந்த நாட்டை நான் நேசிக்க வேண்டும் என்று போதிக்கிறது. நான் பிறந்த நாட்டை இன்னொருவருக்கு விட்டுவிடக் கூடாது. என்னுடைய நாடு எனக்கு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மார்க்கம் போதிக்கிறது. எனவே நான் என்னுடைய நாட்டை நேசிக்கிறேன், அதை நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால போர்கிறான் இஸ்லாமிய சமூகம். பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்காவில வாழ முடியல. பல்வேறு விதமான கஷ்டங்கள், பல்வேறு விதமான சிரமங்கள், நிறைய தொல்லைகள், எல்லாம் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எவ்வளவு கஷ்டங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க மதீனாவுக்கு போங்க, ஹிஜ்ரத் மதீனாவுக்கு போங்க. மதீனாவுக்கு போவதற்கு அல்லாஹ்தான் வேண்டினான். மதீனாவுக்கு வெளியே போன பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வெளியே போய் நின்று மக்காவை பார்த்து திரும்பி சொன்னாங்களாம், மா அத்தியபக மின் பலதி வஹப்பதி இலைய வலவுலா அன்ன கௌமி அக்ரஜூனி மின்கி மா சகன்து வைரிக. மக்காவை பார்த்து சொன்னாங்களாம், ஓ மக்காவே, இந்த உலகத்திலேயே புனிதமான நகரம் நீதான். ஓ மக்காவே, இந்த உலகத்திலேயே புனிதமான நகரம் நீதான். எனக்கு மிகவும் பிடித்தமான ஊரும் நீதான். எனக்கு பிடித்தமான ஊரும் நீதான். என்னுடைய சமூகத்தார் உன்னை விட்டு வெளியாக்கவில்லையானால் நான் உன்னில் வசிப்பதிலே ஆசைப்படுகிறேன் சொன்னாங்க பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பிறந்த ஊரை, நான் பிறந்த நாட்டை நேசிப்பது என்னுடைய சுன்னத். என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சுன்னத். பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நேசித்தார்கள். மக்காவை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். மக்காவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் புனிதர் என்று சொன்னார்கள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் பிறந்த நாடு அது தனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் கண்மணி நாயகம் கற்றுத் தந்தார்கள். எனவே இங்கு உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்பட்டான், என்னுடைய நாடு அது எனக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், இன்னொருவனுக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடாது, அவனுக்கு நான் அடிமையாக வாழக்கூடாது, நான் சுதந்திரமானவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாகத்தான் சுதந்திர வரலாற்று எடுத்து பார்த்தால் எல்லா மதத்தவர்களை விட இஸ்லாமியர்கள் எல்லா விஷயத்திலும் ஒருவர் மேலே இருப்பார்கள். போரா ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாக பொருள் கொடுத்தவதா தெரியுமா? வங்கத்து சிங்கம் என்று கேட்பட்ட சிராஜ் தௌலா, ஒரு இஸ்லாமிய மன்னர். அவர்தான் முதலில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கிலேயர்கள் அது வரலாறு பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கும். இந்த இந்தியாவுக்கு வந்தது வியாபாரத்திற்காக வந்தார்கள். வந்த இடத்தில் உள்ள வளங்களை பார்த்து அங்கங்க கம்பெனி அமைச்சாங்க. வேலைக்காரர்களை எல்லாம் தங்களுடைய வேலைக்காரர்களாக ஆக்கி பல்வேறு விதமான
பொருளாதாரத்திற்கு ஆட்சிகளுக்கு அடிமைப்பட்டு எல்லாத்துக்கும் கீழே அடிமையாக ஆக்கினார்கள் ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு. ஆனால் இவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று முதலில் உணர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் யாருன்னா வங்கத்து சிங்கம் சிராஜ் தௌலா என்று சொல்லப்படுவோம் இஸ்லாமிய மன்னர். அவர்தான் முதல்ல சுதந்திரம் என்கின்ற ஒரு வார்த்தையை ஆரம்பித்தார். அங்கு ஆரம்பிக்கப்பட்ட தீப்பொறிதான் சுதந்திரமாக 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் பெற்று இந்த இந்தியா விருது பெற்றது. அப்ப இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை ஆதரித்தது கிடையாது. இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை ஆதரித்தது கிடையாது. அதே மாதிரி என்னுடைய நாடு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும், அது எனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமியன் ஆசைப்பட வேண்டும் என்றும் போதித்தது. எவ்வளவு பெண்மணி சொல்வதாக அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறத எம்பெருமானார் கண்மணி நான்காசமர்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை வெற்றி வைத்த ஆரம்ப காலம் தொட்டு ஒருவன் இன்னொருவருக்கு அடிமை இல்லை என்பதை போதித்துக் கொண்டே வந்தார்கள். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் அவன் இஸ்லாத்தில் செய்கின்ற எல்லா தவறுகளுக்கும் பரிகாரம்னு வரும்போது முதல் பரிகாரம் என்ன வைக்கும் அப்படின்னா அடிமையை உரிமையிடுங்க. இன்னைக்கு அடிமைத்தனம் இல்லை, இன்னைக்கு அடிமைங்கிறது இல்லை. ஆனால் மக்காவில் இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் நிறைய அடிமைகள் இருந்தார்கள். ஒரு ஆளுக்கு 10 அடிமை 15 அடிமை இருப்பாங்க. அடிமைகள் என்றால் என்ன தெரியுமா? ஒரு ஜடப்பொருள். அடிமைகளுக்கான மரியாதை என்ன அப்படின்னா ஒரு ஜடப்பொருள். வீட்டில் இருக்கிற கட்டில் மாதிரி, வீட்டில் இருக்கிற சோபா மாதிரி, வீட்டில் இருக்கிற பீரம் மாதிரி உயிரற்ற ஒரு பொருளை எப்படி உபயோகப்படுத்துவார்களோ அதுபோன்ற அடிமை அப்படித்தான் உபயோகப்படுத்துவாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிமை இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பின்னால் இந்த அடிமைத்தனத்தை முற்றோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்பாராக பெண்மணி நான்காசவர்கள் இஸ்லாத்தில் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறுக்கான பரிகாரமாக எதிர்பாராக பெண்மணி நான்காசவர்கள் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா அடிமையை உரிமை வேண்டும். உதாரணத்துக்கு நோன்பு இருக்கு, ஒரு ரமலானுடைய நோன்பு இருக்குது. ரமலானுடைய நோன்பு யாராவது ஒரு நோன்பை வேணும்னு விட்டுட்டா அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? ஒரு ஆள் 60 அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்பது பரிகாரம். ஒரு ஆளு 60 அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்பது பரிகாரம். அதுக்கப்புறம் தான் 60 நோன்பு நோக்கணும், தொடர் நோன்பு நோக்கணும். அதையும் முடியலன்னா 60 வேலைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அடுத்தடுத்த பரிகாரமாக மார்க்கம் சொல்லுது. பொய்சத்தியம் செய்தால் அதற்கான பரிகாரம் ஒருத்தால் அடிமை உரிமை விட வேண்டும். என்ன தவறு செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் அதற்கான பரிகாரமாக மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா அடிமைகளை உரிமை விட வேண்டும். அடிமை கடன் என்கின்ற ஒன்று இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்று போதித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவேதான் இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயனுக்கு ஒருபோது நாங்கள் அடிமைய மாட்டோம், நாங்கள் வாழ்ந்தால் சுதந்திரமாக வாழ்வோம், வாழ்ந்தால் சுதந்திரமாக வாழ்வோம் என்று வீரமுழக்கமிட்டதற்கான காரணம் அது. மார்க்கம் அடிமைத்தனத்தை ஒருபோதும் போதித்தது கிடையாது, அனுமதித்தது கிடையாது. சரி, நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். அதுவெல்லாம் இன்றைய சமூகத்தில் இன்றைய தலைமுறைகளுக்கு தெரியுதா அப்படின்னா அது சார்ந்து யாரும் பெரிதாக தெரிந்து கொள்வதும் கிடையாது. அதனால்தான் சுதந்திர தினம் என்பது ஒரு விடுமுறை நாளாக ஆகிருச்சு. அன்னைக்கு ஏதோ நல்ல திரைப்படத்தை பார்த்தோம், நல்ல உணவு உண்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் என்கின்ற ரீதியில் ஆகிவிட்டது. ஏன் நாம நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை எடுத்து சொல்லணும்? ஏன் நாம நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா நாம் ஆடுகிற இந்த 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 சூழ்நிலை இருக்குல்ல, நம்மை இந்தியாவில் வாழ தகுதியேற்றவனாக ஒரு கூட்டம் நம்ம எப்படியாவது வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு. இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதியற்ற சமூகம். இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் அந்நியர்கள். அவர்களுக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டிற்கு போயிடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு பேச்சுக்கு மறுபேச்சு நாம் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக பற்ற செய்த தியாகங்களை நாம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அவர்கள் இன்று தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் சர்வசாதாரணமாக நம்முடைய முன்னோர்கள் சார்ந்த நிறைய தவறுகளை செய்திகளாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம்களும் நம்புகின்ற நிலைக்கு வந்துட்டாங்க.
முஸ்லிம்களும். உதாரணத்திற்கு திப்பு சுல்தான் ஒரு மதவெறியன் என்று அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் திப்பு சுல்தான் என்பவன் ஒரு மதவெறியன், வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினான் என்று போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப சமீப காலமாக நம்முடைய சமூகம் சார்ந்த சில பேர் கூட அதை சரின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏனெனில் அவர்களுக்கு முன்னால் உள்ள வரலாறுகள் தெரிவது கிடையாது. இன்னைக்கு நீங்க எந்த புக் எடுத்து பார்த்தாலும் எல்லா புத்தகங்களிலும் வரலாற்று திரிவுகளும் வரலாற்று மாற்றங்களும் வரலாறை அழிக்கின்ற விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது, நிறைய நடந்து விட்டுகிறது. இன்னைக்கு அதுவும் மத்திய ஆளக்கூடிய பாஜக அரசால் எவ்வளவு இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை மாற்ற முடியுமோ, எவ்வளவு இஸ்லாமியர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எப்படியாவது மாற்ற வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு மாற்றிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ங்கிறது ஒரு ஊரு. இன்னைக்கு அவருடைய பேர் என்ன அப்படின்னா பிரயாக்ராஜ் என்று அவருடைய பேரை மாற்றி இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் வைத்த பெயர்களுடன் இங்கே இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததற்கான சரித்திரமே இங்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊருடைய பெயரை கூட அப்படியே மாற்றுகிறார்கள். உதாரணமாக மகாராஷ்டிராவில அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துக்கு சத்திரபாதி சம்பாஜி நகர்னு மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல பைசாபாத்ங்கிற ஊரை அயோத்திங்கிற பேர்ல மாற்றி இருக்கிறாங்க. புது தில்லியில அவுரங்கசீப் சாலை என்று இருந்த ஒரு இடத்தை ஏபிஜே அப்துல் கலாம் சாலை என்று மாற்றி இருக்கிறார்கள். இப்படி ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு இடத்தினுடைய பெயரை இஸ்லாமியருடைய காலத்தில், இஸ்லாமிய முகலாய மந்திரிகள் ஆட்சி செய்த காலத்தில் என்ன பெயர்களை வைத்து அழைக்கப்பட்டதோ அந்த பெயர்களை எல்லாம் வேறு பெயர்களாக, அப்படி ஒரு வரலாறு இல்லாத ஒரு விஷயமாக முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ற அந்த வரலாற்றை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இன்னைக்கு நிறைய இடங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி NCERT என்று சொல்லப்படக்கூடிய தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில், அதுக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கு மத்திய அரசு. அதற்கு வேலை என்ன அப்படின்னா பள்ளி குழந்தைகளுடைய பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனுடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறது. முழுசா நீக்கினா பிரச்சனை வருங்கிறதுக்காக முதல் வருஷம் பாதி போட்டா அடுத்த வருஷம் காவாசி, அதுக்கு வருஷம் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் பிரிவுகளும் நிறைய அதற்கென்று ஒரு கமிட்டி செய்யப்பட்டு CBSE பள்ளிகள்ல நிறைய இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த முகலாய மன்னர்கள் சார்ந்த வரலாறுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆன்லைன்ல பார்த்தோம்னா தெரியும். பாட மாற்றங்கள் பார்த்தோம்னா 5வது வகுப்புல 8ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல ஒவ்வொரு வகுப்பிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி 12ஆம் வகுப்பு வருகின்ற பொழுது முகலாயருடைய வரலாறு சம்பந்தமான எந்த வரலாறுகளும் இல்லாத ஒரு புத்தகமாக பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்களோ அதுதான் வரலாறு, பள்ளிகளில் என்ன படித்துக் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் வரலாறு. வளர்ந்ததற்கு பின்னால் அந்த குழந்தை அதைத்தான் வரலாறாக நினைத்து பேசும், படித்துக் கொடுப்பது அதுதான். அப்ப மத்திய அரசு என்ன செய்யுது அப்படின்னா முகலாய சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல், முகலாய வரலாற்றை ஒன்றுமில்லாமல் அழித்து விட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அது சார்ந்த எந்த கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படக்கூடாது. அப்படி கற்றுக் கொடுத்தால் இஸ்லாமியம் கடைசி வரை இந்த இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்களை இந்த இந்தியாவை விட்டும் திறந்து விட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த வரலாறுகளை நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த வரலாறுகளை நாம தெரிஞ்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் என்னுடைய தாத்தா, என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய பாட்டன் இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறான், தன்னுடைய உயிர் தியாகம் செய்திருக்கிறான், தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறான் என்றெல்லாம் நாம ஆதாரத்தை எடுத்து வச்சாதான் அது அமைதியா இருப்பான். இல்ல அப்படின்னா அவன் சொல்லுவாங்கல்ல, பொய் பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும், பொய் அது பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடும். அதற்கு பின்னால் அந்த பொய்யை எல்லோரும் நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் உண்மை. இஸ்லாமியர்களுக்கும் இந்திய சுதந்திரத்திற்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே
இஸ்லாமியர்களை தவிர மற்ற அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இஸ்லாமியர்களே, உங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, நீங்கள் எல்லாம் வெளியேறுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் நமக்கு வழி கிடையாது. ஆனால் நாம் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய இந்திய சுதந்திரத்தில் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்கின்ற சரித்திரம், எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்ற சரித்திரம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை போதிக்க வேண்டும். ஒண்ணும் இல்ல, திப்பு சுல்தான், ஏற்கனவே சொன்னேன், திப்பு சுல்தான் இந்த உலகத்தில் இந்தியாவில் அவனை போன்ற சிறந்த ஆட்சி செய்தவர் யாரும் இல்லை. அவரை போன்று உண்மையான வரலாறு அப்படின்னா அவரை போன்று சிறந்த ஆட்சி செய்தவர் யாரும் இல்லை. நிறைய கோயில்களுக்கு மானியம் வழங்கி இருக்கிறார், நிறைய கோயில்களை கட்டிட்டு கொடுத்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அவருடைய முறைப்படி வழங்குவதற்கு எல்லா விதமான தேவைகளையும் சேவைகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். இது உண்மையான வரலாறு. ஆனால் பாட புத்தகங்கள் சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய வாளை வைத்து இந்துக்களை எல்லாம் முஸ்லிம்களாக மாற்றினார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இன்னைக்கு இந்துக்கள்ல நிறைய பேர் அதை உண்மை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமூகம் மட்டுமே அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் முழுசா எதிர்க்குதா அப்படின்னா நம்முடைய சமூகம் அது சார்ந்து நிறைய பேசுறதுலா இல்லை. யார் பேசுறா? சுதந்திர போராட்டர்கள், முன்னாள் மன்னர்கள், யார் பேசுறா? யாருமே பேசுறது இல்லை. பொதுவாகவே நம்முடைய சமூகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப வாழ்ந்தா போதும், முன்னாளுடைய வரலாறுகள் அது மார்க்கமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையில்லைன்னு வந்துட்டோம். சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல நம்ம வீட்டுல நம்முடைய குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கிறோம்? சஹாபாக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படியாக வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் இஸ்லாமியத்திற்காக இவ்வளவு தியாகம் செய்தார்கள், இவ்வளவு யாருக்கு உயிர் தியாகம் செய்தார்கள் என்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? அப்படிதான் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் இப்ப வாழ்ந்த பிள்ளைங்க இஸ்லாத்தின் மீது பிடிப்பில்லாமல் வாழ்கிறார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் இஸ்லாம் நம்முடைய கையில் வந்து சேர்ந்திருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் இவ்வளவு செலவுகளுக்கு பின்னால் கிடைத்ததா என்று அதன் மீது ஒரு பிடிப்பு வரும். நம்ம அத்தாம பேர் வச்சாங்க, ஏதோ வாழ்றோம் போறோம் அப்படின்னு 10-11 யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம், எல்லாத்தையும் பின்பற்றுறோம் அப்படின்னு வாழ்ந்தா நம் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தின் மீது பிடிப்பு வராது. தொழுதுக்குவோம், குர்ஆன்ல ஓதிக்குவோம், செய்யறத செஞ்சுக்குவோம், எல்லாம் ஒண்ணுதானே அப்படிங்கிறது. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுல. நிறைய பேசுறாங்க எம்மதமும் சம்மதம், நிறைய இஸ்லாமியர்கள் பேசுகிறார்கள். எம்மதமும் சம்மதம், எல்லா இஸ்லாமியும் ஒண்ணுதான், யாருக்கும் முட்டா என்ன? நம் சமூகம் சார்ந்து நிறைய நபர்கள் கோயிலுக்கு போகிற நபர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் ஒண்ணுதான், எங்க போய் கும்பிட்டா என்ன? காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் பரவுவதற்கு, இஸ்லாம் நம்முடைய கையில் வந்து கிடைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அதே மாதிரிதான் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு பாடுபட்டார்கள், எவ்வளவு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், மனைவி மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை, அது சார்ந்த கல்வியை நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. எனவே நாட்டுப்பற்றும் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை, நாட்டுப்பற்றும் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஆனால் இந்த நாட்டை நேசிப்பது நாம் மார்க்கம் அதை நமக்கு ஒரு கடமையாக ஆக்கி இருக்கிறது. நாட்டை நேசிக்கிறது அதை நம்மின் மீது ஒரு கடமையாக ஆக்கி இருக்கிறது. பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பிறந்த நாட்டை நேசிச்சாங்க, நாமும் நேசிக்க வேண்டும். அதே மாதிரி வரலாற்று திருப்புகள் நிறைய, வாமுசி சிதம்பரனார் பற்றி நிறைய கேள்விப்படுறோம்ல, நிறைய கேள்விப்படுறோம். இன்னைக்கு பிரதானமாக கப்பலோட்டிய தமிழ் என்று மிகப்பெரிய அளவுக்கு புகழப்படுகிற ஒரு மனிதர். அவர் புகழப்படுவது தவறல்ல, ஆனால் அதற்கு பின்னால் அந்த கப்பலை வாங்குவதற்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க வரும்போது ஹாஜி பக்கீர் முகமது ராவுத்தர் என்கிறவர் கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 2 லட்சத்திற்கு மேலே உதவி செய்து அந்த கப்பலை வாங்குவதற்கு உதவி செய்தார் என்று வரலாறு சொல்லுது. அதை இன்னைக்கு எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கப்படுவது கிடையாது. திருப்பூர் நெடுநாட்ட குமரன் என்று ஒரு தலைவர் இன்று பெரிய பாரம்பரியத்தில் நிறைய பேசப்படுது. அவரோடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 11 பேரே இல்லமோ, அதுல 7 நபர்கள் இஸ்லாமியர்கள். அந்த 7 நபர்களை பற்றி பேசுவதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதைதான் நான் சொல்றேன், நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதோட காலத்தில் அழிக்கப்பட்டுவிடும். அவர்கள்
அந்த போராட்டத்தில் இல்லவே இல்லை. அவர்களுக்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே இஸ்லாமியர்களான உங்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு நிலையில் நிற்பார்கள். நாம் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய முன்னோர்களின் தியாகத்தால் தான் இந்த இந்தியாவின் சுதந்திரம் கிடைத்தது. எல்லோரும் பாடுபட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒருபடி அதிகமாக என்னுடைய முன்னோர்கள் இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அதன் விளைவாகவே இன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த தாய் திருநாட்டை நேசிக்கின்ற மக்களாக, இதிலே வாழ்ந்து இந்த நாட்டிலேயே மரணிக்கின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆட்சியில் பெறுவானாக. நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து நாம் மரணிக்கின்ற பொழுது அதே திருக்கலிமாவோடு மரணிக்கின்ற வாழ்க்கையை தந்து பெறுவானாக. இதையெல்லாம் திருக்காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாஃப் செய்கின்ற பாக்கியத்தையும் எபெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் வாழ்நாளில் ஒரு தடவையிலும் கனவிலோ நினைவிலோ கண்டுபிடிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மை தந்தல் புரிவானாக. ஆகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.